Hi guys, welcome back to my channel. I am Deepika, TEFL certified English trainer from Phoenix Academy. So நம்ம வந்து ஒரு 10-day transformative spoken English course அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுல வந்து we are in the first day today. இந்த first dayல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the English alphabet அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து first point நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா alphabet அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வாட் இஸ் ஆல்பபெட் அப்படிங்கிறதான். ஆல்பபெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸோட கலெக்ஷனை நம்ம வந்து ஆல்பபெட் அப்படின்னு சொல்லணும். அதாவது அதை வந்து இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்ல இருக்க எல்லா லெட்டர்ஸும் சேர்த்து என்ன சொல்லணும் அப்படின்னா த தமிழ் ஆல்பபெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து தி இங்கிலீஷ் ஆல்பபெட் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ ஆல்பபெட் இஸ் நத்திங் பட் a collection of letters in a language அப்படிங்கிறது தான் ஆல்பபெட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கிலீஷ்ல வந்து டோட்டலி we have 26 letters. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த 26 letters நம்ம எப்படி பைஃபர்கேட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வந்து vowels அப்படின்னு சொல்லுவோம் and another type வந்து consonants அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பைஃபர்கேட் அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு கேட்டகரி வந்து vowels அப்படின்றது another கேட்டகரி வந்து கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எந்த லெட்டர்ஸ்லாம் வந்து வவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, இ, ஐ, ஓ அண்ட் யூ. இந்த 5 லெட்டர்ஸையும் நம்ம வந்து வவல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாம ரிமைனிங் இருக்கக்கூடிய 21 லெட்டர்ஸும் வந்து நம்ம வந்து கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இங்கிலீஷ்ல வந்து லெட்டர் தெரிஞ்சுக்கிறதோட நம்ம வந்து சவுண்ட்ஸையும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம லெட்டர்ஸை வச்சு வந்து நம்மளோட கிராமர்ஸ் வராது. மேக்சிமம் வந்து சவுண்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் வரும். இதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அன்ஃபனட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அன்ஃபனட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு வார்த்தையில வந்து 5 லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ தமிழா இருந்தா நம்ம அந்த 5 லெட்டரையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். பட் இங்கிலீஷ்ல என்ன ஆகும், ஒரு சில இடங்கள்ல எல் பார்த்தீங்கன்னா சைலண்டா இருக்கும். அண்ட் இன் சம் வேர்ட்ஸ்ல வந்து லாஸ்ட்ல ஆர்ல முடியுது அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை ஹாஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணாமலே விட்டுருவோம். இந்த மாதிரி நிறைய சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் லெட்டர்ஸை நம்ம ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அம்ப்ரெல்லா அப்படிங்கிறது யூல ஸ்டார்ட் ஆகுது, பட் நம்ம எப்படி படிக்கிறோம் அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்றோம். இதே யூல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா யூனியன், யூனிவர்சிட்டி இதெல்லாம் பார்த்தோம்னா யூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அப்போ யூவே தான் 2 இடத்துலயும் வந்திருக்கு. ஒரு இடத்துல நம்ம ஆ அப்படின்னும் இன்னொரு இடத்துல யூ அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைலண்ட் லெட்டர்ஸ் இந்த மாதிரி வந்து ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரென்சஸ் இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் இதை வந்து ஒரு அன்ஃபனட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இருக்கிற லாங்குவேஜஸை வந்து நம்ம வந்து தனியா வந்து ப்ரொனன்சியேஷன்ஸ் வந்து படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் டோட்டலா வந்து இங்கிலீஷ்ல எவ்வளவு சவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா we have 44 sounds in English. ஸோ இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வாட் இஸ் மீன் பை vowel அண்ட் வாட் இஸ் மீன் பை கான்சனன்ட் அப்படிங்கிறத நம்ம செகண்ட் பாயிண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ vowel அப்படிங்கிறது வந்து என்னன்னா உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றதுதான் வந்து இங்கிலீஷ்ல vowels அப்படின்னு சொல்றோம். அண்ட் அது தவிர்த்து மீதி இருக்கிறது எல்லாமே வந்து கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் ஏ, இ, ஐ, ஓ அண்ட் யூ இந்த 5 லெட்டர்ஸும் வந்து vowel லெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் சொல்ற வேர்ட்ல வந்து vowel இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க வந்து கெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ட்ரை, ட்ரை அண்ட் கிரை. இதுல வந்து பாத்தீங்கன்னா டி, ஆர் அண்ட் ஒய் இது மூணுமே வந்து கான்சனன்ட் லெட்டரா தான் இருக்கு. சி, ஆர் அண்ட் ஒய் இதுவும் வந்து கான்சனன்ட் லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு. பட் நம்ம சவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரை, ட்ரை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒய் அப்படிங்கிற லெட்டர்லயே வந்து நமக்கு ஐ சவுண்டு மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கிற எல்லா வேர்ட்ஸ்லயும் வந்து வவல்ஸ் வந்து கண்டிப்பா வந்திருக்கும். அது சம்டைம்ஸ் வந்து டைரக்டா வந்து லெட்டராவே வந்திருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து சவுண்ட்ஸா இருக்கும். ஸோ ஆல் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் ஹாவ் வவல் சவுண்ட் இன் இட். ஒன்னா வந்து ஐதர் as a லெட்டரா இருக்கும் ஆர் as a சவுண்டா வந்து நமக்கு கண்டிப்பா வந்து எல்லா வேர்ட்ஸ்லயும் வவல்ஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றதோட அதோட குவாலிட்டி. இப்ப நம்ம தமிழ்லயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து நம்மளோட ஏர்லி எஜுகேஷன்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க இக்,
பிளஸ் ஆ, இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து கா அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இக்கு கூட ஆங்கிற உயிரெழுத்து சேர்ந்துதான் கா அப்படிங்கறது நம்ம ஃப்ரேம் பண்றோம். அதே மாதிரிதான் இங்கிலீஷ்ல வந்து இப்ப ஒய் அப்படின்னு சொல்றதுல வந்து ஐ அப்படிங்கிற அந்த வவல் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி தான் வருது. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, vowels have unique sounds. இப்போ vowels அப்படிங்கிறதுக்கு ஒரே சவுண்டு தான், யூனிக்கா இருக்கும். பட் கான்சனன்ட்ஸ் ஹாவ் மிக்ஸ்டு சவுண்ட். இதுல வந்து வவலோட மிக்சிங் இருக்கும். ஸோ அதுதான் வந்து வவல் அப்படிங்கிறது தனித்துவமான உச்சரிப்பை வந்து கொண்டிருக்கும். பட் கான்சனன்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிக்ஸ்டு சவுண்ட்ஸா இருக்கும். இது வந்து another important point. The last but not least என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, how do you pronounce this letter? We can pronounce it in two ways. அதுல வந்து first எப்படின்னா, நம்ம யூஸ்வலா ப்ரொனவுன்ஸ் பண்றது பிரிட்டிஷ் ப்ரொனவுன்சியேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Z அப்படின்னு சொல்லுவோம். Z அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ப்ரொனவுன்சியேஷன். இதே வந்து அமெரிக்கன் ப்ரொனவுன்சியேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா Z அப்படின்னா அது அமெரிக்கன் ப்ரொனவுன்சியேஷன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆல்பபெட் அப்படிங்கிறதுல என்ன பார்த்துருக்கோம்னா, ஆல்பபெட் அப்படிங்கிறது என்ன, இது வந்து இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இன் அ லாங்குவேஜ் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அண்ட் அன்ஃபனட்டிக் லாங்குவேஜ் அப்படிங்கன்னா அதுல வந்து சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். வாட் இஸ் அ வவல், வாட் இஸ் அ கான்சனன்ட், இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அதுவும் வந்து நம்ம தமிழோட ரிலேட் பண்ணி பார்த்ததுனால ஸோ வவல்ஸ்னா என்ன, கான்சனன்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ நவ் வி ஆர் மூவிங் டு vocabulary செஷன். இப்போ வந்து கிராமர் பார்ட்ல வந்து நம்ம ஆல்பபெட் பார்த்துக்கணும். ஆல்பபெட்க்கு ரிலேட்டடா நம்ம வந்து இன்னைக்கு வந்து வொக்காபுலரிஸும் பார்க்க போறோம். இதுல வந்து நான் ஒரு வேர்ட் சொல்லியிருப்பேன். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வந்து நம்ம எப்படி பைஃபோகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பைஃபோகேட் அப்படின்னா வந்து ரெண்டா பிரிக்கிறதுன்னு பார்த்தோம். ஒன்னு வந்து வவல்ஸ்னும் இன்னொன்னு வந்து கான்சனன்ட்ஸ்னும் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். இதுல வந்து பைஃபோகேட் அப்படிங்கிற வேர்டை எடுத்துட்டு தான் அது ரிலேட்டடான வொக்காபுலரிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வந்து பைஃபோகேட் அப்படிங்கிற வேர்டு வந்து BI அப்படிங்கறதுல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. பைனா என்ன மீனிங் அப்படின்னா இங்கிலீஷ்ல டூ அப்படின்ற மீனிங் வரும். ஸோ பைஃபோகேட் அப்படின்னா இரண்டா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். இதே வந்து நீங்க டிவைட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் டிவைடட் இன்டூ 4, 2, 5 எத்தனையா வேணாலும் நம்ம டிவைட் பண்றதுக்கு டிவைடட் இன்டூ எவ்வளோ பார்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். பட் இங்க வந்து பைஃபோகேட் அப்படின்னு சொல்றதுல அந்த பைஃபோகேட் அப்படிங்கிற வேர்ட்லயே வந்து ரெண்டா பிரிக்கிறதுன்னு வந்துருச்சு. ஸோ அகைன் வந்து இன்டூ ஹவு மெனி பார்ட்ஸ் அப்படின்றது நம்ம சொல்ல தேவையில்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, the English alphabet is bifurcated as vowels and consonants அப்படின்னு சொல்லலாம். bifurcated as தான் போட்டிருக்கோம், into அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணல. asனா vowels ஆகவும் consonants ஆகவும் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். So the English alphabet is bifurcated as vowels and consonants. இப்ப இந்த பை வர மாதிரி வேற என்ன வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜி. இதுல வந்து பை அப்படிங்கிறது இந்த இடத்துலயும் வந்து டூ அப்படிங்கிற மீனிங் தான் குறிக்குது. எல்லாருக்குமே தெரியும் பாட்னி அண்ட் ஜுவாலஜி இருக்கிறதுனாலதான் இதை வந்து நம்ம பயாலஜி அப்படின்னு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் பைசைக்கிள் அப்படிங்கிறதும் தெரியும். அதுல வந்து 2 wheels இருக்கிறதுனால இட்ஸ் பைசைக்கிள் அப்படின்னு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் பைலிங்குவல்னா என்ன மீனிங்னா, லிங்குவா அப்படிங்கிற வேர்டுக்கே என்ன மீனிங்னா இட்ஸ் ரிலேட்டட் டு லாங்குவேஜ் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பைலிங்குவல் அப்படின்னா 2 மொழிகள்லன்னு அர்த்தம். இப்ப வந்து ஐ டேக் கிளாஸஸ் பைலிங்குவலி அப்படின்னு சொல்றேன்னா நான் வந்து பைலிங்குவலா கிளாஸஸ் எடுப்பேன் அப்படின்னா வந்து இப்போ இங்கிலீஷ்லயும் சொல்லுவோம் அண்ட் வந்து தமிழும் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜஸ்ல நம்ம கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஐ டேக் கிளாஸஸ் பைலிங்குவலி. இப்ப வந்து இந்த பைல வந்து நம்ம எவ்வளவு வேர்ட்ஸ் பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து பைஃபோகேட் அப்படின்னு பார்த்தோம், ரெண்டா பிரிக்கிறது. அண்ட் பைசைக்கிள் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் பைலிங்குவல் அப்படின்னு பார்த்தோம், பயாலஜி இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பை அப்படிங்கிற மாதிரியே இன்னொரு ப்ரிஃபிக்ஸும் வந்து நமக்கு டூ அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். டைனாலும் டூ அப்படின்னா இங்கிலீஷ்ல மீனிங். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா டிலமா அப்படின்னு சொல்லலாம். டிலமானா என்ன அர்த்தம்னா இதுவா அதுவா அப்படின்னு நமக்கு எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. இப்ப +2 முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்ஜினியரிங் பண்ணலாமா இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போலாமா, இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம டிலமா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அனதர் வேர்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா டயாக்சைடு.
டயாக்சைடு அப்படிங்கிறதுலையும் டை அப்படின்னா டூ அப்படிங்கிற மீனிங். டயாக்சைடு ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சிஜன் ஆட்டம் வந்து 2 இருக்கிறதுனால டயாக்சைடு அப்படின்னு சொல்லி நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. ஸோ பை ஆர் டை இந்த இதெல்லாம் வரும்போது டூ அப்படிங்கிற மீனிங் வந்து நம்ம கெஸ் பண்ண முடியும். இப்போ வந்து சில பேர் வந்து கம்பேரிட்டிவ் எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா கம்பேரிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் இப்போ வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு பார்ட்டா இருக்கு. அதுக்கு வந்து இந்த மாதிரி சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்து அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸை வந்து நம்ம அங்கே வந்து இன்செர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு வந்து ஒரு டிப் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வெக்காபுலரி நம்ம படிக்கும்போது கொஞ்சம் புரிஞ்சு படிச்சு பழகணும். இப்போ பை அப்படின்னா டூன்ற மீனிங், இதை வச்சு பைஃபர்கேட்ன்றது என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்து நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா இது வராது, இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணி போடுற மாதிரி கூட நம்ம வந்து பண்ணலாம். அப்போ எப்பெல்லாம் வந்து நம்ம வெக்காபுலரி படிக்கிறோமோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டோன்ட் ரீட் த வேர்ட் அலோன், அதோட சேர்த்து அதோட சினானிம்ஸ் என்ன, ஆன்டனிம்ஸ் என்ன, அண்ட் வந்து இந்த மாதிரி ரூட் வேர்டு என்ன, ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, சம்டைம்ஸ் வந்து சஃபிக்ஸ் ஆட் பண்ணுவாங்க, இப்படி எப்படி வந்து அந்த வேர்டு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா இந்த மாதிரி எக்ஸாமை வந்து நம்ம கிராக் பண்ண முடியும். So we have come to the end of vocabulary session. Now we can move on to the pronunciation session. At the end of each session என்ன இருக்குன்னா தீபிகாஸ் pronunciation tips அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட pronunciation improve பண்றதுக்கான டிப்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுல வந்து இன்னைக்கு என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைட்டில் இன்னைக்கு என்ன அப்படின்னா ஆல்பபெட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்பபெட் அப்படிங்கிறத ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பீக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படின்றது வந்திருக்கும். பீக்கு அடுத்து ஹெச் அப்படின்றது வந்திருக்கும். இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்து பீக்கு அடுத்து ஹெச் வர இடங்கள்ல நம்ம வந்து அதை வந்து பேர்ன் படிக்க கூடாது, ஃப அப்படின்ற மாதிரி படிக்கணும். அதாவது எஃப்ஓட சவுண்ட் வச்சு நம்ம படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டைட்டில் வந்து ஆல்பபெட், ஆல்பபெட் ஃப அப்படின்னு வரும், ஆல்பபெட். இதே மாதிரி பிசிக்ஸ், பிசிக்ஸ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிசிக்ஸ். And phonics, phonics, phone. And நம்மளோட அகாடமியோட நேம் கூட சொல்லலாம், Phoenix. It's Phoenix. Photo and photograph, dolphin, graph. இந்த எல்லா இடத்துலயும் அந்த பீக்கு அடுத்து ஹெச் வரும்போது நம்ம வந்து எஃப் அப்படிங்கிற சவுண்ட்ல வந்து படிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்க இந்த எல்லா வேர்ட்ஸையும் வந்து நீங்க ஒன்ஸ் அகெயின் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு வேர்டையும் எஃப் சவுண்ட் வச்சு ஆல்பபெட், டால்பின், ஸ்பியர் அந்த மாதிரி வந்து வாய் விட்டு சொல்லி பழகணும். ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து ரிப்பீட்டடா அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது தான் ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து இந்த 10 டேஸும் பார்த்ததுக்கு அப்புறம் கிராமர், வெக்காபுலரி அண்ட் யுவர் ப்ரொனன்சியேஷன் எல்லாமே சேர்ந்து படிச்சதுனால எந்த அளவுக்கு உங்களுடைய இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்களே வந்து பார்க்க முடியும். Thanks for clicking this video. You can give your suggestions and feedbacks in the comment box below. I'll definitely go on check that. See you next time.